ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான முட்டை குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எதுக்கு வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த முட்டை குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டுருக்கேங்க. அதில் 1 ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிய விட்டு 2 பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்து இப்போ வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணுங்க, அந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ நான் கூடவே 2 பச்சை மிளகாயை காரத்துக்காக சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவு தேங்காய் எடுத்திருக்கேங்க. தேங்காயை நல்லா பல்லாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இது எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு சேர்த்து தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாங்க. அது கூடவே 2 தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போது இது எல்லாத்தையும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கமகமன் வாசனையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு செய்கிறதுக்கு அதிகபட்சம் 10 நிமிஷம் தாங்க ஆகும். சட்டுன்னு நீங்கள் ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இப்போ பாருங்கள், தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இது நல்லா ஒரு 2 நிமிஷத்தில் கொதித்து வந்துடுங்க. இந்த மசாலா வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இன்றைக்கி நான் ஒரு 5 முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவு முட்டையை நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, முட்டை வேகிறதுக்கு சரியாக ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும். பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகுத்தூளும் மல்லித்தலையும் சேர்த்து இறக்கிட்டோம்னா அட்டகாசமான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதை நான் தோசைக்கு தாங்க சர்வ் பண்ணேன். நீங்கள் சப்பாத்தி, பூரின்னு எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.